ஹாய் நண்பா, அதாகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மலாம் வந்து சின்ன வயசுல ஒரு சைக்கிள் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது எவ்வளவு நாள் கேட்டாலும் வாங்கி கொடுக்க, எனக்கு கடைசி வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். நான் வந்து இந்த 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கொடுத்துதான் சைக்கிள், வாடகை சைக்கிள் ஓட்டி தான் சைக்கிளே பழகினேன். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த காலத்துக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு இந்த மேடம்க்கு வந்து இன்னும் 1 வயசு கூட ஆகல, அவங்களுக்கு சைக்கிள் வேணும்னு அடம் பிடிச்சு சைக்கிள் வாங்கிட்டாங்க. பாருங்க, அந்த சைக்கிளை இப்போ ஓப்பன் பண்ணணும். மேடம்க்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுல நான் அடிக்கிறது வேற, வேகமா திறந்து என் சைக்கிளை எனக்கு கொடுங்க, நான் எடுத்துட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மேடம் இருங்க மேடம், பண்ணித்தரலாம் மேடம், பண்ணிக்கலாம். அமேசான்ல 2200 ரூபாய்க்கு இந்த சைக்கிள் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, பார்க்க சூப்பரா இருந்துச்சு, வாங்கியிருக்கோம். சரி வாங்க இப்போ வந்து அசம்பிள் பண்ணி செந்தான்கிட்ட கொடுக்கலாம். செந்தான் எவ்வளோ ஹாப்பி ஆகிறா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடைசியா ஏதோ பில்லு மட்டும் இருக்கு, அதுல அது அசம்பிள் பண்ற துண்டு சீட்டு கூட கொடுக்கல. சரி நம்ம தான் அசம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேனுவல் ஒண்ணுமே இல்ல உள்ள. ஓகே, மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்தது அப்படியே இருக்கு. இந்த சக்கரை வந்து பாத்தீங்கன்னா இது எதுல புடிமானமா நிக்குது தெரியலங்க, பாருங்களேன். அவ்வளவுதானா? இது கலர்லாம் அப்படி கலந்துக்குது. ஆமா, காருக்கு இதுக்கு அச்சானி. ஃபர்ஸ்ட் பேக் வீல் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் வீல் வரணுமா? ஸோ இதான ஃப்ரண்ட் வீல். இதெல்லாம் ஒரு வண்டி, இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ். எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணா, கஸ்டமர் வண்டி அது. ஆமா, பெரிய BMW 38 லட்சம் ரூபாய். இதுக்கு ஒரு கஸ்டமர் வேற. இது கொஞ்சம் உள்ள இறங்காம இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வண்டியோட நல்ல மாட்டு வண்டி மாதிரி பாதி ரெடி பண்ணியாச்சு. உண்மையிலேயே வந்து இப்போதான் நான் ஒரு மெக்கானிக்கா ஃபீல் பண்றேன். Which branch are you? Mechanical, sir. Come here. I will teach you how to analyze this situation. நாங்கள் எதை பத்திரியா பண்ணிருக்கோம், அந்த அமேசான் அந்த போட்டோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த போட்டோ பார்த்து இது இங்கே வருது இங்கே வருது அப்படின்னு நான் சொல்லி பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனும் போடலன்னு நினைக்கிறேன். அவங்க தனியாக ஆள் வரல. கடுசா இருக்கு, ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, ஸோ இதுல இருந்து ஒரு கம்பி வந்து இதுக்கு போய் இந்த ஹேண்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கே ஒரு கம்பி வந்துச்சுங்களா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு இதை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே நான் எவ்வளோ பெரிய விஷயம் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க மேடம்? டைம் இல்லை. இந்த இதுதான் எனக்கு ரொம்ப நேரம் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. இதுல இருந்து இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது நேராக வச்சு இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அவ்வளோதான். இப்போ வந்து இது வேலை முடிஞ்சிச்சு. இது திரும்பினா இது திரும்புது. தட்ஸ் இட், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சின்ன சின்ன கவர் இந்த பேக் கவர் இதை மட்டும் மாற்றுறதான் மாற்றிட்டு செந்தாலியே இப்போ ஒரு ரவுண்ட் வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரோம். வாங்க செந்தாலி எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்பயே இந்த பெடல் அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஓய், எங்க கையில அமுக்கிடுது. இது கால் அமுக்கணும், கையில அமுக்க கூடாது. தெரியுது, நீ மூடு. ஓகே, ஃபைனலி செந்தாலி ஹாப்பி என்னாச்சு அந்த மாதிரி. ஓகே, நமக்கு வந்து எவ்வளோதான் வந்து நம்ம காசு பணம் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் இந்த செந்தாலி இந்த சிரிக்கிற இந்த ஒரு சிரிப்புக்காக நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஸோ வந்து ஃபைனலி செந்தாலி ஹாப்பி. அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இது வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. மித்த ப்ராடக்ட்ஸ் பார்த்ததை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு கம்பி மாதிரி சுற்றி இருக்க மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா பிடிச்சிட்டு நல்லா உட்காந்து விளாண்டுக்கிட்டே வராங்க. எப்போ கடைக்கு போனாலும் கூட்டிகிட்டு போக முடியுது. இப்போது 2 டேஸாக மார்னிங் கரெக்டாக 6:30க்கெலாம் எந்திரிச்சிடுறாங்க. அப்பா சைக்கிளில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு. காலையில் பால் வாங்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் சரியான வேடிக்கை தான் மேடம். அந்த சைடு இந்த சைட்லேருந்து என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டே வருவாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பாப்பா எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் அப்படியே டிங்னு லைட் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. டாடா பாய் பாய்.